உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஆயத்துல் குர்சி ஷைத்தான் ரசூல், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்தான், கற்றுக் கொடுத்தான் என்று வரக்கூடிய அந்த செய்தி. அர்த்தம் வந்து அபூ ஹுரைரா தான் அதை வசனத்தை இறக்கினால் விளங்கிடக்கூடாது, இந்த ஷைத்தான் தான். அது அர்த்தம் என்ன, ஏற்கனவே குர்ஆன்ல உள்ளது, அதனுடைய சிறப்புண்ட ஷைத்தான் என்ன செய்யறான், சொல்லி கொடுக்குறான். அந்த செய்தி எந்த நபித்தோழர்களுக்கு அதுக்கு முன்னால் என்ன செஞ்சுக்கல, தெரிந்திருக்கவில்லை. அப்படின்னா ஷைத்தான்ட்ட என்ன செய்து, ஒரு இல்முண்ட என்ன செய்கிறது இருக்கிறது. நான் எப்படி தப்பணும்ன்ற இல்மு அவன்கிட்ட என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால சொல்லுவாங்க, லவ் கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீஸ். தக்வா இல்லாமல் ஒரு படைப்புக்கு சிறப்பு இருக்கும் என்றால், வெறும் இல்மால மட்டும் சிறப்பு இருக்கும் என்றால், உலகத்திலே மிக கண்ணியமான படைப்பாக ஷைத்தான் இருந்திருப்பான். உலகத்திலேயே மிக கண்ணியமான படைப்பாக ஷைத்தான் இருந்திருப்பான். ஆனால் அவன்கிட்ட எதிர்க்கல, இரையச்சம் என்பது இருக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் இது அல்லாமலும் சூரத்துல் பக்ராவுக்கு சில ஹசனான தரத்திலே சிறப்புகள் இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்பொழுது அன்புள்ள சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவுடைய உள்ளடக்கம் பற்றி ஓரளவு நாம் சுருக்கமாக என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். இவ்வளவு சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, சூரத்துல் பக்ரா அப்படி என்ன உள்ளடக்கங்களை சொல்லி இருக்கிறது. இதுல நான் வகைப்படுத்திய அந்த உள்ளடக்கங்களை விட அதிகமாகவும் என்ன செய்யலாம், வகைப்படுத்த முடியும். ஆனால் இயன்ற அளவுக்கு பிரதானமான விஷயங்கள் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல சொல்லுகிறேன். முதல் அம்சம், சூரத்துல் பக்ராவில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், மிக முக்கியமான பிரதானமான அம்சம், அந்த சூரத்துல் பக்ரா இந்த சமுதாயத்துடைய மிக முக்கியமான 3 சமூகங்களை பற்றி பேசுகிறது. 3 சமூகங்களை பற்றி பேசுகிறது. அந்த தொடர்ச்சியை நீங்க ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் காணலாம். அந்த தொடர்ச்சி என்ன செய்யலாம், அந்த சமூகங்களை பேசுவதை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, அந்த சூரத்துல் பக்ரால நீங்க எவ்வளவு ஓதினாலும் அதுக்கு ஆரம்ப தொடக்கம் கடைசி வரைக்கும் காணலாம். கடைசி வசனத்திலையும் காணலாம். எங்க வரைக்கும் காணலாம், கடைசி வசனம் வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யலாம், காணலாம். நீங்க எப்படி இருக்கணும், வகாலு சமிஅனா வ அதானா, இப்படி சொல்லணும், இப்படி சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்படி யார் சொல்லல, சமிஅனா வ அஸைனா, கேட்டோம் ஆனா பின்பற்றியெல்லாம் நம்ம நடக்க மாட்டோம் என்று ஒரு சமுதாயம் சொன்னார்கள். அது போல இருக்க வேண்டாம் நல்லா இன்னொரு இடத்துல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அதனாலதான் இந்த சூறால எங்களுக்கு இப்படி வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த சூறாவுடைய ஆரம்பத்தை எடுங்க. நான் இது 3 கூட்டங்களை பற்றி பேசுகிறான் என்பதற்காக சொல்ல வரேன். இந்த சூரத்துல ஆரம்பத்தை எடுங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுகிறான், அதாவது தமக்கு இறக்கப்பட்டதையும் தமக்கு முன்னர் இறக்கப்பட்டதையும் மூமின்கள் ஈமான் கொள்வார்கள் அப்படின்றான். இங்க கடைசியில் என்ன சொல்றான், ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி என்று வந்துட்டு கடைசியில் என்ன சொல்றான் தெரியுமா, லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி, நாங்கள் இவரை தூதர் என்று ஏற்றுக்கொள்வோம், இவரை தூதர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி தூதர்மார்களுக்கு இடையில் பிரிவு ஏற்படுத்த மாட்டோம். தூதர்மார்களுக்கு இடையில் பிரிவு ஏற்படுத்த, எப்படி நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபி என்று ஏற்றுக்கொண்டாய், அதை விட கூடுதலான பண்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வைக்கக்கூடிய வாதம் இருக்கே நபி என்னத்துக்கு, அதெல்லாம் ஒரு 25% சொல்லலாம் அவர்களுடைய வாதங்கள். அதை விட 100% யார்கிட்ட இருக்குது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், அதே இந்த சூரத்துல் பக்ரால யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், தங்கள் பிள்ளைகளை எப்படி அடையாளம் தெரியுமோ அதுபோல இவர் நபி என்பது அவர்களுக்கு தெரியும். எப்படி தங்களோட பிள்ளைகளை பார்த்தா எப்படி அவர்களுக்கு அடையாளம் தெரியுமோ அதுபோல இவர்களுக்கு இவர் நபி என்பது தெரியும். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி, சிறப்பிலையோ வேற எதிலையும் பிரிக்க மாட்டோம். அதாவது அவர் நபியா இல்லை என்பதை நாங்கள் பிரிக்க மாட்டோம். எல்லா விஷயங்களையும் நாங்கள் ஈமான் கொள்வோம். எங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டதை ஈமான் கொள்வோம், எங்களுக்கு சொல்லப்படுவதை ஈமான் கொள்வோம். ஆனா அவர்கள் செய்த தவறு என்ன, தௌராத்தோட முடிச்சுக்கிறாங்க யூதர்கள். பின்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஏனைய நபிமார்களையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்தவர்கள் செய்த என்ன, அது வரைக்கும் ஏற்றுக்கினாங்க, அதுக்கு பின்னால் உள்ளதை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. மூமின்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாவற்றையும் ஏற்றுக்கணும். குல்லுன் ஆமன பில்லாஹ் வ மலாயிகத்தி, எல்லா விஷயத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் தமக்கு முன்னால் இறக்கப்பட்டதையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். ஆரம்பமும் கடைசியும் அதுதான், ஆரம்பமும் கடைசியும் அதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல என்ன மிக முக்கியம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா முன் சென்ற சமுதாயத்தை பற்றி அதில் பேசுறான் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் கடைசி வரைக்கும், கடைசி வசனத்திலையும் வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹின்னு சொல்றோம். அதுக்கு முன்னால வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எமக்கு முன் சென்றவர்களுக்கு சுமத்தியது போன்ற சுமைகளை எங்களுக்கு சுமத்தாதே, எங்களுக்கு அந்த கஷ்டங்களை என்ன செய்யாதே, தராதே. நாங்க பாவம் செஞ்சோம்னா மன்னிச்சிரு, அதான் அங்க முக்கியம். சுமத்தாதேன்னு என்ன தெரியுமா, பருந்து கொடுக்காதேன்னு அர்த்தம் அல்ல.
நாங்க பாவம் செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, இந்த சூரத்துல் பக்ராவை நீங்க ஆரம்பத்தெல்லாம் ஓதிட்டு கடைசி வசனத்தை ஓதுனீங்கன்னா அந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் இங்க சொல்றான், நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. எப்படி என்று சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு நாம் இதை ஹராமாக்கினோம், இதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னோம், இதை செய்யக்கூடாது என்று சொன்னோம், அவர்களுக்கு நாங்கள் 40 வருடம் அந்த புனித பூமியை ஹராமாக்கினோம். இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டிக்கிட்டே வருவான். நாங்க என்ன சொல்றது தெரியுமா? யா அல்லாஹ் ஏதாவது பாவம் செஞ்சிட்டா இந்த மாதிரி சுமைகளை எங்களுக்கு தந்துராம பாவங்களை மன்னிச்சிரு. எப்படி? பாவங்களை மன்னித்து விடு. அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க அதுல பார்க்கலாம். அந்த முழு அர்த்தம் முதல்ல வலா துஹம்மில்னா மாலா தாக்கத லனா பி வஅஃபு அன்னா, மன்னித்து விடு, வக்ஃபிர் லனா, மன்னித்து விடு, வர்ஹம்னா, இரக்கம் காட்டு, அந்த மௌலானா. அப்ப இந்த வசனம் எவ்வளவு ஒரு தாற்பயத்துக்கு பின்னால வருது. அப்ப 3 சமுதாயங்களை பற்றி பேசுகிறது. அந்த 3 சமுதாயங்களை நீங்க படிச்சீங்கன்னா இந்த துஆவுடைய அர்த்தம் முழுசா என்ன செய்யும், இன்னும் நல்லா விளங்கும். அந்த 3 சமுதாயத்தில் அல்லாஹு தஆலா அதாவது சின்ன சின்னதாக எல்லா பகுதிகளிலும் சொல்றான். விரிவாக முதலாவது சொன்னது முனாஃபிக்குகளை. விரிவாக முதலாவது சொன்னது யார் தெரியுமா? முனாஃபிக்குகள் என்ற சமுதாயத்தை. அதான் சொல்ற ஹுதைஃபா, அதாவது ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் முனாஃபிக்குகள் மறைந்திருந்தார்கள், ஆனா இன்றைய காலத்தில் பகிரங்கமாக இருக்கிறார்கள். அதனால தான் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, காஃபிர் முஸ்லிம் என்ற தவிர இந்த சமுதாயத்தில் வேற எதுவும் இல்லையே. பகிரங்கப்படுத்திட்டு அவன் யார்? முனாஃபிக் யார் ப்ரோ? அதுக்கு பிறகு காஃபிர், அதாவது அஷத்து குஃபர், குஃபர்லயே கடுமையான இடத்துக்கு என்ன செஞ்சிருவான், அவன் வந்துடுவான். முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அதில் சொல்லி காட்டுறான். இதை முனாஃபிக்குகளை என்று எடுத்தால்தான் இவர்கள் 3வது சமுதாயம். முனாஃபிக் என்று எடுத்தால்தான் 3வது சமுதாயம். இல்லை என்றால் அக்ஸரு முனாஃபிக்கில் மதீனா, மதீனாவுடைய அதிகமான முனாஃபிக்கள் யார்? யூதர்கள். மதீனாவுடைய அதிகமான முனாஃபிக்கள் யார்? யூதர்கள் தான். அதனால முனாஃபிக், அதாவது தனியாக பிரிச்செடுத்து அல்லாஹ் தஆலா பண்புகளை சொல்றான். தனியாக பிரித்தெடுத்து அல்லாஹ் தஆலா பண்புகளை சொல்லி காட்டுகிறான் முனாஃபிக்குகள். நான் அதெல்லாம் விளங்கப்படுத்த வரல. இங்க முனாஃபிக்குகளுடைய பண்புகளை அல்லாஹ் தஆலா சூரத்துல் முனாஃபிகூனில் சொன்னதை விட அதிகமாக என்ன செய்றான் இந்த சூரத்துல் பக்ரால சொல்றான். முதல் அம்சம். இரண்டாவது அல்லாஹ் தஆலா பேசக்கூடியது பனு இஸ்ராயில், அஹ்லுல் கிதாப், இப்படி பேசுவான் அல்லாஹ் தஆலா. பனு இஸ்ராயில் அஹ்லுல் கிதாப்னு பேசுவான் ஆரம்பமா, அதுக்கு பிறகு பிரிப்பான். அதுக்கு பிறகு என்ன செய்வான்? பிரிப்பான். பனு இஸ்ராயல் என்று சொன்னா அதுல யூதர்கள் அடங்குவாங்க, கிறிஸ்தவர்கள் அடங்குவாங்க, ஏன்னா இஸ்ரவேலுடைய பிள்ளைகள். ஆனால் அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால் என்ன செய்வான், அதை பிரிச்சு சொல்லுவான். கிறிஸ்தவர்களுடைய பண்பு என்ன, யூதர்களுடைய பண்பு என்ன, முஸ்லிம்களோட அவருடைய நெருக்கம் என்ன, தூரம் என்ன, இது அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஆனால் முதலாவது என்ன செய்வான்? பனு இஸ்ராயில். முதல்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? பனு இஸ்ராயில் என்று சொல்லியே அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 10-12 பக்கங்களுக்கு பேசுறான். பனு இஸ்ராயேலர்கள் யார்? படிக்கணும்னு அங்க படிங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் தஃப்சீர்னு நம்ம இதுக்கு எடுத்த வேண்டாம், நிறைய ஹதீஸ்கள் சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என் உம்மத்துடைய பாவிகளுடைய பாவங்கள், ஒரு சில சமுதாயத்துடைய, எல்லாருடைய இல்லை, ஒரு சில சமுதாயத்துடைய பாவிகளுடைய பாவங்களை யூதர்களின் தலையில் வைப்பான். யார தலையில் வைப்பான்? யூதர்களின் தலையில் வைப்பான் அப்படின்னு. இன்னொரு சமுதாயம் செஞ்ச பாவத்தை இன்னொரு சமுதாயத்தில் தலையில் வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு சமுதாயம் தகுதி என்றால் அது யூதர்கள் மட்டும்தான். அத்தனை ஃபசாதுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய யூதர்கள் மட்டும்தான். இதை சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், பலஸ்தீன பூமியுள்ள மக்களை இது என்ன செய்கிறது, குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு ஆலம். என்ன காரணம் என்றால் அவர்களுடைய ஃபசாதுக்கும் அவர்களுடைய அழிவுகளுக்கும் அவர்களுடைய மார்க்கமின்னாத தன்மைகளுக்கும் சில பொழுதுகளில் இந்த அதிகமான இந்த கோரமான இந்த சுத்த சூழல் என்னது ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஏனைய பிரதேசங்களை விட அங்க பைத்துல் மக்திஸ் இருப்பது அதுக்கு ஒரு என்னது காரணம். ஏன்னா மற்ற இடங்களெல்லாம் யுத்தம் நடந்திருக்கலாம் இல்லை, ஆனால் இங்க எது இலக்கு வைக்கப்பட்டிருக்குது? ஆன்மீகம். ஆன்மீகம் இலக்கு வைக்கப்பட்டு பைத்துல் மக்திஸ் இலக்கு வைக்கப்பட்டு தான் என்ன செய்கிறது, தொடர்ந்து நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா 3 சமுதாயங்களை பற்றி பேச, முதல்ல முனாஃபிக்குகள், இரண்டாவது யூதர்கள், மூன்றாவது கிறிஸ்தவர்கள். ஆனால் அல்லாஹ் அதை எப்படி ஆரம்பிக்கிறான்டா? முதலாவது பனு இஸ்ராயேல். பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்கள் அதில் என்ன செய்கிறான், தொடர்ந்து ஆரம்பத்தில் நீங்க பார்க்கலாம். ஒரு கிட்டத்தட்ட 12-13 பக்கங்கள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுல எல்லாம் அவங்களுடைய பெருமை, அவருடைய தன்மைகள் அல்லாஹ் தஆலா சொல்றான். வரஃபஅனா ஃபௌகக்கும் தூர், தூர் மலை உங்களுக்கு மேலே இப்படி வச்சான்ல, தூர் மலை இப்படி தூக்கி மேலுக்கு வச்சான், கீழே அவர்கள் ஒப்பந்தம் எடுத்தான்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படி வச்சு ஒப்பந்தம் எடுத்தோம், முடிச்சிட்டீங்க. அப்படி வச்சு எல்லாம் ஒப்பந்தம் எடுத்தான், ஒப்பந்தத்தை கட்டுப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க?
முடிச்சாங்க. தலவுன் என்றது நிறம் மாறுதல், அவர்களுடைய பரம்பரை பண்பு என்பது அல்லாஹ் அந்த சூறாவில் என்ன செய்வான், சொல்லி காட்டிக்கொண்டே வருவான். தலவுன் அவருடைய பரம்பரை பண்பு என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற, நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறது அவருடைய பரம்பரை பண்பு. எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உங்களுக்கு நான் இவர்களை இந்த உங்களுடைய உறவுகளை, உங்களது சகோதரர்களை வெளியேற்றுவதையும் கொள்ளுவதையும் தடை செய்திருந்தேன். ஆனா அதை நீங்க என்ன செய்றீங்க, கொன்று அவர்களை வெளியேற்றுறீங்க. அதுக்கு பின்னால அவர்கள் வந்தால் அவர்களை பரிகாரம் கொடுத்து அவர்களை மீட்டெடுக்கிறீர்கள். அது அல்லாஹ் தஆலா சொன்னதுதானே, பரிகாரம் கொடுக்கணும் மீட்டெடுக்கணும் அல்லாஹ் தஆலா சொன்னதுதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஏதோ அநியாயத்தில் கஷ்டத்தில் இருந்தா. அதே நேரம் கொல்றது அல்லாஹ் கூடாதுன்னு சொன்னா, அநியாயம் செய்யறது கூடாதுன்னு சொன்னா அதை பார்க்க மாட்டீங்க. அத்துமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத். அல்லாஹ் அங்கதான் கேட்கிறான், வேதத்தோட ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதியை நிராகரிக்கிறீர்களா? ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதியை நிராகரிக்கிறார். இப்படி செய்கின்றவர்களுக்கு கேவலத்தை தவிர வேறு கூலி கிடையாது. அப்படி நல்லா கேவலம், இவர்களுடைய தண்டனைகள் ஒன்றாக கேவலம். கேவலம் என்ற வார்த்தை எல்லாம் நிறைய என்ன செய்வான், சொல்லுவான். கேவலம் என்பது இரு உலகத்தோடும் சம்பந்தப்பட்டது. ஹிஸீரிக்கு தானே, இது இரு உலகத்தோடும் சம்பந்தப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய 3 சமுதாயங்கள் முனாஃபிக்குகள், பின்னர் யூதர்கள், அப்புறம் கிறிஸ்தவர்கள். ஆனா அதுல முதலாவது அல்லாஹ் தஆலா விரிக்கி பருகிற நேரத்தில் பனு இஸ்ராயலை பத்தி பேசுறான்.